இன்னைக்கு என்ன செய்யலாம்? ஐடியா வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு தோல் உரித்து இடித்து உரமா வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அரைச்சி உரமா வச்சுக்கோங்க. 3 தக்காளி அரைச்சி உரமா வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றலாம். நான் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய போகிறேன். நான் ஆந்திரா பொண்ணுங்கிறனால நான் செய்கிற மீன் குழம்பு ஆந்திரா மீன் குழம்பு தானே. ஓகே, கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கணுன்னே நல்லா கலர் வரும். இது நல்லா அரோமா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பபிள்ஸ் அடங்குற மாதிரி இருக்கிறச்ச அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கிறச்ச நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். இந்த சமயம் நல்லா கலர் மாறின உடனே நம்ம அரை சிட்டிக்காய் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு வதக்கணும்னு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊற வச்ச புளி தண்ணியும், நான் சாப்பாடு வடிக்கிற தண்ணி எப்பவுமே சேர்த்துப்பேன். இந்த சமயத்தில் அதையும் சேர்த்துட்டு உப்பு நான் போட்டேன். இந்த சமயம் நான் அதை ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில், சாரி. இப்போ நம்ம கிளறணும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 2 கொதி வந்தோடனே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு திக்னஸ் வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம மீன் போட ரெடி ஆகிட்டாரு. நம்ம மீன் போட்ட உடனே எப்போவுமே ஹார்டாக நம்ம கிளறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக இப்படி தள்ளி விட்டிங்கனாலே அவங்க ரெடி ஆகிடுவாங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ நான் எறாக்கு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைட்டாக எண்ணெய், கருவேப்பிலை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இதே சேம் மசாலாவில் மீனும் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ தவா ஃப்ரை பண்ணுறோம். நல்லா எறாவை இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் மேலே தூவி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா பீச் ஸ்டைல் எறா ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம தவாவில் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ்ஷை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிட்டாரு. எனக்கு மண்சட்டியில் மீன் குழம்பு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த லன்ச் பண்ணியிருக்கேன். பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக இருக்குல்ல, வாங்க சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல் நல்லா இருக்கா? வஸ்தானண்டி.